கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சேட்டி தாலுகா மட்டியூர் கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்து பிரமுகர் ராஜப்பா, வயது 64, கடந்த 22ஆம் தேதி அன்று மாரடைப்பால் இறந்ததாக கூறி அவரது உடலை மகன் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் மறுநாள் முதல் அப்பகுதியில் உங்கள் தந்தை இறப்பில் சந்தேகம் உள்ளது என ஊர் மக்கள் பேசிக்கொண்டதை அடுத்து தந்தையின் செல்போனை எடுத்து பார்த்தபோது மாதேவி, சிவம்மா, தாயம்மா ஆகிய 3 பேர் அடிக்கடி பேசியது தெரிய வந்தது. தனது தந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரது மகன் கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளரிடம் மற்றும் அஞ்செட்டி காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் அளித்தார். அதில் தன் தந்தைக்கு அதே ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாகவும் சம்பவத்தன்று 3 பேர் சேர்ந்து அவரை அடித்து கொலை செய்திருக்கலாம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதன் பேரில் அஞ்செட்டி காவல் ஆய்வாளர் கந்தவேல் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். மரணத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறிய அஞ்செட்டி தாசில்தார் பாலாஜி முன்னிலையில் டாக்டர் அசோக்குமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் ராஜப்பாவின் உடலை தோண்டி எடுக்கப்பட்டது. மகன் சிவப்பா முன்னிலையில் சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. உடல் மீண்டும் அங்கேயே புதைக்கப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே தந்தை மாரடைப்பால் இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்பது தெரியவரும். மேலும் பிரேத பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டால் குற்றம் செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அவரது மகன் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் வீராசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். என்னுடைய பேர் சிவப்பா. நான் பெங்களூரில் கடை வச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா 6 மணிக்கு இறந்துட்டாங்க, தகவல் வந்துடுச்சு. நான் ஓடோடி எங்கள் ஃபேமிலியோடு கூப்பிட்டுட்டு காரில் வந்துட்டேன். வந்த பிறகு இங்கே பார்த்தா எங்கள் அப்பா இறந்துருந்தாங்க. நான் அழுந்துட்டு எங்கள் அப்பா கூட தான் இருந்தேன். இங்கே கட்டில் மேலே தூங்கி அழுந்துட்டு தான் இருந்தேன். யாரும் எனக்கு இந்த மாதிரி தகவல் சொல்ல, மாரடைப்பு தான் சொன்னாங்க எனக்கு. அப்புறம் அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு எனக்கு காலையில் வேறு மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு உங்கள் அப்பா இறக்கல, மாரடைப்பில் அது மரணதாக இருக்குது, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன மொபைல், எங்கள் அப்பா தொலைபேசி மொபைல் பார்த்தேன். அதில் ஒரு கொஞ்சம் வீடியோ ரெக்கார்டு கால் இருந்தது. அப்புறம் கால் லிஸ்ட் இருந்தது பார்த்தேன். 2-3 பேர் பொம்பளை கால் லிஸ்ட் இருந்தது. அந்த பார்த்த பிறகு விசாரிக்கும்போது அக்கப்பக்கம் விசாரிக்கும், இல்லை உங்கள் அப்பா இறந்தது காரணம் அவங்க 3 பேர் தான், அந்த பொம்பளைங்க தான் தகவல் சொன்ன. அப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிட்டு திங்கட்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிசிபி ஆஃபீஸ்க்கு வந்து டெய்லி கூட கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்புறம் அஞ்சட்டிக்கு வந்து காவல்துறை அதிகாரிக்கு தகவல் சொல்லிவிட்டு அங்கே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். அவங்க சார் வந்துட்டு உடனே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. இங்கே வந்து ஊருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்திருக்காங்க தாசில்தார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, டாக்டரு, மருத்துவத்துறை எல்லா அதிகாரிகளும் வந்திருக்காங்க. தக்க நடவடிக்கை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேர் சொல்லணுமா? இந்த 3 பேர் மேல் சந்தேகம் இருக்கிறது. முதல் குற்றவாளி மாதேவம்மா, 2வது குற்றவாளி சிவம்மா, 3வது தாயம்மா. 3 பேரும் சந்தேகம் இருக்கிறது.